உங்களுக்கு உண்மையான மருந்தை இந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க வந்திருக்கிற இடம் சாதாரணமான இடம் இல்ல. நீங்கள் நம்புகிற ஆண்டவர் சாதாரணமான தெய்வம் இல்ல. அல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தெய்வம். அவர் இரக்கமுள்ள தெய்வம். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற அல்லேலூயா. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். சகோதரா சகோதரி, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. சிலர் தங்களுடைய வேதனையை துக்கமாய் வெளிப்படுத்தலாம். ஆனா நீங்க வெளிப்படுத்தவே முடியாதபடிக்கு வெளியில சிரித்தாலும் உள்ளுக்கு அழுது கொண்டிருக்கலாம். நான் இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை, உண்மையான மகிழ்ச்சியை, உண்மையான மகிழ்ச்சியை அதனால தாவீது சொல்லுகிறான், உலகத்தில் 1000 நாட்கள் வாழ்வதை விட உம்முடைய பீடங்கள் அண்டையில ஒரு நாள் நல்லதப்பா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆடு மேய்ச்சு கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா. அவர் ஒரு முறை ஆலயத்துக்கு வந்து பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த உலகத்துல உயர்ந்த ஸ்தானத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஸ்தானத்துல நான் 1000 நாள் இருக்கிறத விட, அல்லேலூயா, ஒரு ராஜாவாக சாப்பிட்டு, ஒரு ராஜாவாக கட்டளையிட்டு, ஒரு ராஜாவாக அனுபவிச்சு 1000 நாள் வாழ்வதை விட உங்க சமூகத்துல ஒரு நாள் எனக்கு அது நல்லதப்பா. அப்படியாய் அவர் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய ஆலய கூரைகளில தகைவிலான் குஞ்சிகள், குருவிகளை பார்க்கிறார். பார்த்து விட்டு என்ன சொல்லுகிறார், உன் பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு இடம் கிடைத்திருக்கிறதே. அல்லேலூயா. 24 மணித்தியாலும் இந்த கூடு இந்த இடத்துல இருக்கிறதே. ஆண்டவரே, எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் அப்பா. தேவ பரிசுத்த ஆவியின் உதவியினால் அந்த பாக்கியத்தை 24 மணித்தியாலமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். மற்றவர்கள் மனம் அடிவாக்குவார்கள், மற்றவர்கள் குத்தல் கதைகள் கதைப்பார்கள், மற்றவர்கள் உங்களை வேதனைப்படுத்துவார்கள். ஆமென். உலகத்துல இது கண்டே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களோட குறைகளை சொல்றதுக்கு, உங்களோட வேதனைகளை சொல்றதுக்கு, உங்களோட பலவீனங்களை சொல்றதுக்கு, போன்ல போடுறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனா நீ அதை குறிச்சு கவலைப்படாத, அதை குறிச்சு நீ வேதனைப்படாத.